கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளங்கள் என்ன என்பதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அது நமக்கு புரியும்படி நமக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் நமக்கு சில சான்ஸு, நமக்கு சில எச்சரிப்பான காரியங்களை முன்னக்கூட்டியே அவர் சொல்லுகிறார். அப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் அப்படின்னா அத்திமரத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. வானங்களும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை கீழே விழும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஜனங்கள் வஞ்சிக்கத்தக்க சில அடையாளங்களை எழுப்புவார்கள் என்று சொல்லுகிறாரு. 22ஆம் வசனத்தில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய அடையாளம். இதெல்லாம் இப்போ நடந்துட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். புற்றீசல்களை போல திடீரென்று வரக்கூடியவர்கள் 2 பாடல் பாட தெரிஞ்ச உடனே, பாடலை எழுத முடிஞ்ச உடனே ஒரே ஆர்ப்பாட்டம், ஜனங்கள் எல்லாம் ஓஹோன்னு ஓடிடுறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய அளவில் காரியம் நடக்குது. ஆண்டவரே, நாங்கள் கவனத்தோடு எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தார். அதான் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. நாம் கடைசி கால சந்ததியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் அழியக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. அவர் சொன்னபடியே நடத்தக்கூடியவர். இந்த வசனத்தில் சொல்லுகிறது பாருங்கள், 13:13 என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள். இது ஒரு அடையாளம். தேவையே இல்லாத பகை, புரிந்து கொள்ளாதவர்களால் பகை, உலகம்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்களால பகை, அவனை விட நான் யோக்கியன்னு நினைக்கிறவங்களால பகை, இப்படிலாம் நமக்கு நிறைய பகைகள் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்துவார். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.